ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் கேட்டிங்கன்னா, சினிமா துறையில் திமுகவோட கொத்தடிமைகள் சில பேருக்கு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் இப்போ விஜயோவில் அரசியல் வரைக்கும் பின்னாடி முக்கால்வாசி பேரும் கொத்தடிமையாக தான் இருந்திருக்காங்க. திமுக வாங்கி தின்னு அதனோட நஞ்சிக்கார தான் இப்போ காட்டுறாங்க. அந்த அளவுக்கான நீங்கள் கொத்தடிமையாக இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சில ஜென்மங்களை பார்க்கும்போது ஒரு எரிச்சல் வருது. அவங்க மேலே இருந்தால் கொஞ்சம் மதிப்புங்கிறது குறையுது. ஸோ அதை அவங்களாவே வெளிக்காட்டிக்கிறாங்க. இப்போ தொடர்ச்சியாக திமுக மேடைகளில் ஏறி இவங்களுடைய எல்லாருடைய பற்றி இன்னைக்கு சிறிதாக நம்ம பேச வேண்டியிருக்கு. விஜய் மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மங்கிறது எந்த அளவில் இருக்குது, ஏன் வன்மம், அந்த வன்மம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதில் முதற்கட்டமாக பெரிய ஒரு கொத்தடிமையாக நான் பார்க்குறது ரஜினிகாந்த் அவர்கள். முதல்ல அவரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ரஜினிகாந்த் அவருடைய ஒரு வீடியோ ஸ்பீச் நான் பார்த்தேன். அதாவது முதல்வர் மு.க. ஸ்டாலினோட பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்காக ஸ்பெஷலாக ஒரு வீடியோ மேக்கிங் பேசி வீடியோ வெளியிட்டிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் அதாவது மு.க. ஸ்டாலினுடைய பிறந்தநாளுக்கு எந்த ஒரு பிறந்தநாளுக்கும் தனியாக ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு வீடியோ வெளியிட்டது கிடையாது. முதல் முறையாக வெளியிடுறாரு. அதாவது நார்மலாக என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாழ்த்து செய்தி அனுப்புவார், அதாவது ட்விட்டரில். இது வீடியோ கிளிப்பிங்காக அவர் போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ விஜய் அரசியல் வந்திருக்காருல, மு.க. ஸ்டாலின் அவருக்கு பெருந்தன்மையாக பெரிய ஒரு முட்டு கொடுக்கணும்ல, மு.க. ஸ்டாலின் அவர் தான் அடுத்தரையும் வரணும் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக அவர் பார்த்தீங்கன்னா முரட்டு சம்பாதிச்சிருக்காரு. அதை என்ன சொல்லிக்கான்னு கேட்டிங்கன்னா, மு.க. ஸ்டாலின் அவர் சாதாரணமான அரசியலில் வந்துடல, முதல்வர் ஆகிடல, கஷ்டப்பட்டு அந்த அரசனைக்கு வர்றதுக்காண்டி முதல்ல பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆகி, அதுக்கப்புறம் மேயர் ஆகி, அதுக்கப்புறம் டெப்டி சிஎம் ஆகி, ஸோ அவர் கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் முதல்வர் பதவி வந்திருக்காரு. அவர் ரொம்ப ஆகச்சிறந்த மனிதர், ஒரு சிறந்த பண்பாளர். எதிரியாக இருந்தால் கூட அவர் நல்லா விசாரிக்கக்கூடியவர், நண்பராகக்கூடியவர். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ பார்க்கலாம், ஹெச் ராஜா உடல்நிலை பாதிக்கப்பட்டு கிடையாது, எவ்வளோக்குள்ள மு.க. ஸ்டாலினை விமர்சித்தவர், அவர் நேரில் போய் பார்த்து நல்லா விசாரிக்காரு. அவ்வளோக்குள்ள ஒரு அன்பான பண்பாளர் அப்படின்னு புகழ் தள்ளியிருக்காரு. ஏன் இந்த கேவலமான உங்கள் லெவலுக்கு என்ன? என்னையா இப்படி மாறிட்டீங்க? எல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அரசியலில் பெரிய ஜெயிச்சிடக்கூடாது, முதல்வர் ஆயிடக்கூடாது. அந்த வன்மம் தான் ரஜினிகாந்துக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எல்லாரும் நம்ம ரஜினிகாந்தை பற்றி பேசின உடனே, அதாவது நான் ஒரு விஜயோட ரசிகர் அப்படிங்கிற மனப்பான்மையில் ரஜினி எதுக்குறேன்னு நினைப்பீங்க. தவறான ஒரு இது. எனக்கு முதல்ல ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும். சினிமா துறையில் சூப்பர் ஸ்டார்னா இப்பவும் சொல்கிறேன், ரஜினிகாந்த் அதில் மாற்றுக்கிறது எனக்கு கிடையாது. ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு சிறு நன்மை பண்ணியிருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு இளவும் கிடையாது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் பண்ணுறாரு, பண்ணிட்ட போகிறார். ஆனால் நல்லா பார்த்தா தெரியும், தன்னை பார்த்து சினிமா துறையில் தன்னை மீறிப்போம் அடுத்த லெவலுக்கு போய் ஒரு சாதனை பண்ண போகிறான், அரசியலையும் போய் ஜெயிக்க போகிறானே, அந்த மக்கள் செல்வாக்கு இவ்வளோக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு தன்னால் பண்ண முடியல, வரலன்னு சொல்லி ஏமாற்றி கடைசியாக வராமல் போயிட்டார்ல, ஒதுக்கிட்டாரு, பயந்துட்டார், தோத்துருவோங்கிற பயத்தில் போயிட்டார். ஆனால் அதெல்லாம் மீறி ஒருத்தர் தில்லை நம்மளுக்கு அடுத்த தலைமுறை ஒரு பையன் வரணும்னு சொன்னால் ஒன்று என்ன பண்ணணும், ஒரு நல்ல மனசன்னா. ஸோ இப்போ ஒரு வாத்தியா இருக்காருன்னா, தாங்கிட்ட படிக்கிற ஒரு மாணவன் மேலே ஒரு கலெக்டர் ஆகும்போது பார்த்து சந்தோஷப்படுவாங்க, நாட்டு முதல்வனவர் சந்தோஷப்படுவாங்க. ஸோ அப்படி தான் அந்த இதில் பார்க்கணும். அதை விட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா கேவலமாக எங்கே ஜெயிச்சிருவானோ அப்படின்ட்டு மறைமுகமாக சப்போர்ட் திமுகவுக்கு முரட்டடி. நீங்கள் ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த காக்கா கழுவு பிரச்சனையை அவர் தான் தூண்டி விட்டார். ஏன்னா விஜய் ரசிகர்களும் ரஜினி சண்டை போடணும், எதிரும் முதிரியாகணும், எவனும் ரஜினி ரசிகர்கள் யாருமே போய் ஓட்டு போட்டக்கூடாது மறைமுகமாக. அதே மாதிரி தான் இப்பவும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் திமுக மேடைகள்லாம் ஏறிங்கன்னா பயங்கரமாக முட்டை கொடுப்பாரு, என்ன கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்பெஷலாக உட்காந்துட்டு மு.க. ஸ்டாலினுக்கு இவ்வளோக்குள்ள புகழாரம். சரி, இதெல்லாம் இவர் பண்ணுறாரு. ஏதோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆட்சியில் இருக்காங்க, வேற கட்டாயத்தின் பேரில் கொடுக்கலாம்னு பார்த்தா, நீங்கள் நல்லா பார்த்துருக்கணும், கரூர் இன்சிடென்ட் நடக்கும்போது இதுக்கு நம்ம தமிழ்நாட்டு ஆட்சியில் எவ்வளோ அநியாயம், அக்கிரமம், இப்போ 2 வயசு குழந்தைக்கு எவ்வளோக்குள்ள பாலியல் சென்றால் எவ்வளோ நடந்துச்சு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி நடக்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடாதவர், கரூர் இன்சிடென்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு ஒரு பதிவு போட்டார். ரொம்ப மனம் வருந்தி. அப்போ இது ஏன் போடணும்? இல்லை அதுக்கு விஜய் மட்டும்தான் காரணமா? எனக்கு புரியல. ஸோ அப்போ இவர் மனசில் ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது விஜய் மேலே. அதே மறைமுகமாக காட்டே இருக்காரு. அரசியல் பேசக்கூடாது, அரசியல் பேச மாட்டேன், நடுநிலைமையான எதுக்கு பேசக்கூடாது, விஜய் பற்றி அரசியலை பற்றி அவர் வந்தார். இதனால ஒரே ஒரு வாழ்த்து செய்தி அப்படி சொல்லியிருப்பாரு. ஏன்னா இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் இவரை பார்க்கும் போதெல்லாம் ஏர்போர்ட் வாசலில் எங்கே பார்த்தாலும் விஜயோடைய அரசியலை பற்றி கேட்கும் போதெல்லாம் நோ கமெண்ட்ஸ் படத்தை பற்றி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போவார். ஸோ அப்படின்னா இவர் அதை பற்றி தானே பேசணும். அது என்ன மு.க. ஸ்டாலின் அவருக்கு அவ்வளோக்குள்ள முரட்டு. இதில் ஒரு மானங்கட்டத்தனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேரையும், அதாவது ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு அடுத்தாப்புல வர 2 பேரையும் சேர்த்து வச்சு படம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ டைரக்டர்கள், தயாரிப்பாளர்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. அப்போலாம் நடக்கலை. இப்போ ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாமல் போயிட்டு விஜயோட அரசியல் வர இந்த சமயத்தில் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அதுக்கு ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டிங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி. இதை பற்றி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் பேசியிருப்பேன். ஒரு 18-20 வயசு ஆகும் அந்த பையனுக்கு 500 கோடி ரூபா 1000 கோடி ரூபா போட்டு படம் தயாரிக்கிறவருக்கு பணம் இங்கேருந்து வச்சு அந்த இதில் இவங்க 2 பேர் நடிக்காங்க. என்ன லட்சம்னு பாருங்க, இவங்களுடைய வயசு என்ன, இவங்களுடைய அனுபவம் என்ன. அப்போ சரியான கொத்தடிமையாக மாறிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா பாருங்க,
ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது ஃபங்க்ஷன் எடுக்கும்போது ஒரு பக்கம் கமல்ஹாசன் ஒரு பக்கம் ரஜினிகாந்த் இருப்பார், இருவரும் ஆளுமையில 2 பக்கம் இருப்பாங்க, அவங்களுடைய ஃபங்க்ஷன் நடக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் நேற்று பேசியிருக்காரு, முதல்வர் ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழாக்கு ஒரு பாராட்டு தெரிவித்து அவர் மேடையில் பேசுகிறார். இந்த மேடையில் ஸ்டாலின் கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் கிடையாது, அமைச்சர் சேகர் பாபு இருக்கார், 2 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு எடுபடியாக கமல்ஹாசனை மாறிட்டார். ஏன்னா அவ்வளோதான் இவங்களுடைய லெவல். ஏன்னா இவங்களே என்ன கேட்டிங்கன்னா இவங்களாம் அரசியல் தோற்று போயிட்டாங்க. சரத்குமார் அப்படி தான், நம்ம எல்லாரையும் பற்றி பேசிட்டே போகலாம். ஸோ தோற்று போனோன்னா வேறு வழி தெரியாமல் விஜய் அவரில் எதுக்குறது, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அதேமாதிரி தான் கமல்ஹாசன் அவரும் நேற்று பேசுகிறாருங்க அந்த மேடையில். அதாவது ஒரு நாட்டை ஆளுறவன் மக்களை குடும்பமாக தான் பார்ப்பானா, தான் குடும்பமாக பார்க்கக்கூடியவன் குடும்ப அரசியல் தான் செய்வான், அதுதான் சரி, அப்படி தான் பண்ணணும், அது தொடரணும் அப்படிங்கிறது. குடும்ப ஆட்சி பண்ணுறது சரியா. அதாவது இதுக்கு முன்னாடி காந்தி தாத்தா தான் நம்ம படித்தோம், நேரு மாமா தான் நம்ம படித்தோம். ஸோ அப்படியே அந்த வரிசையில் குடும்ப ஆட்சி சரிதான் அப்படின்னு முட்டா கொடுக்கலாம் அந்த ஆள். எனக்குன்னா என்ன இருக்கும். சரி நான் கேட்குறேன் கமல்ஹாசன்கிட்ட, மக்கள்லாம் குடும்பம் பார்க்குறவங்க அந்த குடும்பத்தில் ஒருத்தர் நீங்கள் ஆட்சி அமைக்க கூப்பிடலாமே, ஏன் உங்கள் குடும்பத்தை சொந்த மகனை தான் கூப்பிட்டு வரணுமா அடுத்தாப்புல? அப்போ இது மன்னராட்சி முறை இல்லையா? எப்படி முட்டுருக்காங்க பாருங்க. இந்த லட்சம் ஒரு டிவிலாம் உடச்சிட்டு வந்தார். கேவலமாக இருக்குது ஜென்மங்களை பார்க்கும்போது. பெரிய கொத்தடிமையில் 2 பேர் தான். இந்த 2 பேரும் பயங்கரமான ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது. எங்கே விஜய் பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைச்சர் வரோம். ஏன்னா விஜய் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா இவங்களுக்கு பெரிய ஒரு அவமானம் பேரில் இவங்க தோற்று போனவங்க அரசியல் உண்மையை பண்ணாலும் விஜய் ஜெயிச்சாருங்க அப்படிங்கிற ஒரு இதில் முட்டா திமுகவுக்கும் கேவலமாக இருக்குது ஜென்மங்களை பார்க்கும்போது. ஸோ இதில் வேற அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா சொன்னோம்ல, சரத்குமார் இல்லை சிவகுமார் மேடையில் திமுக மேடையில் பேசிட்டாரு. அதுக்கப்புறம் பாக்கியராஜ், கருணாஸ் ஆல்ரெடி அங்கே முட்டு இப்படி ஒரு லிஸ்ட்டே போடலாம். அதாவது முக்கியமான இதில் லேடிஸில் தேவயானி, நளினி, ரோஜா இப்படி ஒரு லிஸ்ட்டே போயிட்டு இருக்கு. அதில் தேவையான புருஷன் ஒரு அரை மண்டல போய் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா பேசுகிற ஸ்பீச்செல்லாம் கேட்டிங்கன்னா எப்படி பழனி பண்ணி பேசுகிற இரிட்டேட்டிங்காக இருக்குமோ அந்த அளவுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. இப்போ அடுத்தாப்புல ஸ்னேகன் கமல்ஹாசன் தூக்கி பிடிச்சே பண்ணார்ல, இப்போ கமல்ஹாசன் திமுக தூக்கி பிடிச்சுன்னா திமுக தூக்கி பிடிச்சி அந்த ஆள் பேசுனாங்க. இதெல்லாம் யார் அரங்கச்சா பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அமைச்சர் சேகர் பாபு. அவருடைய பணி மக்கள் பணி என்னன்னு தெரியல, அவருக்கு எப்படி நேரம் கிடைக்கும் தெரியல. நீங்கள் நல்லா பாருங்கள், திமுக மேடைகள் நீட்ரிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் திமுக சம்மந்தப்பட்ட மேடைகள் ஏதாவது ஒரு பாட்டு நடக்கும். ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா, உதயநிதிக்கு பாராட்டு விழா, பிறந்தநாள் விழா ஏதாவது நடத்துவாங்க டெய்லி. அதில் ஏதாவது ஒரு சினிமா முக்கியமான பிரபலம் தூக்கிட்டு விட்டு திமுகவுக்கு பேசு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. லேட்டஸ்ட்டாக பிரபலம் தூக்கிட்டு வந்துருக்காங்க. என்ன நடக்குது இல்லை எனக்கு புரியல. அதுவும் வர்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக, அதுலேயும் லேட்டஸ்ட் நளினி நடி அவங்க பார்த்தீங்கன்னா பேசின ஸ்பீச் எனக்கு உண்மையிலேயே சிரிக்கிறதா அதுவும் தெரில. ஏன்னா அவங்க ஸ்பீச் ஒன்று பார்த்தேன். அதாவது அவங்க சொல்கிறாங்க, கேரளாவிலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்களாம், ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறக்காண்டி தமிழ்நாட்டுக்கு சென்னையில். அப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறிட்டு போயிட்டு வந்தாங்களாம். கடைசியில் பார்த்தா பஸ்ஸில் எந்த பஸ்லையுமே காசே வாங்கலையா, டிக்கெட்டே எடுக்கலையா. அவங்களுக்கு அந்த பணம் ரொம்ப மிச்சமாச்சான். ஊரில் போய் சொன்னாங்கண்ணா, எப்போ தமிழ்நாட்டுக்கு இப்படி போனேன், அங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஃபுல்லாக ஃப்ரீ தான், எனக்கு காசுலாம் ரொம்ப மிச்சமாயிட்டு அந்த முதல்வருக்கு நெஞ்சு தெரிவிச்சாங்களாம். அவ்வளோ பெருமையாக சொன்னாங்கன்ட்டு இவங்க போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது பஸ்ஸில் போயிட்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸு எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எத்தனை தடவை அதில் போயிட்டு வந்தால் எனக்கு தெரில. நீங்கள் இப்போ போய் பஸ்ஸில் ஏறுங்க, டிக்கெட் எடுக்க விட்டுருவாங்க எல்லா பஸ்லையும். என்னத்தை சொல்ல, அதை விட கொடுமையான கேட்டிங்கன்னா 5000 ரூபா கொடுத்தது பார்த்தீங்கன்னா பரம சந்தோஷம். மக்கள் எல்லாரும் அவ்வளோக்குள்ள சந்தோஷத்தில் போயிருக்காங்க. அண்ணன் சிறப்பாக பண்ணிட்டாரு ஸ்டாலின் அண்ணன், அவர் தான் திரும்ப வரணும் அவ்வளோக்குள்ள. நான் கேட்குறேன், இன்னுமே எங்கள் வீட்டுக்கு 5000 ரூபா வரல, எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்கும் வரல. நிறைய பேருக்கு வரும். இங்கே சைடெலாம் ரொம்ப குந்திச்சு, வறுமையில் உள்ளவங்க பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா மற்றவங்களாம் அவங்களுக்கு வரலன்னு. இதில் என்ன மக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட சொல்கிறீங்க? அவங்க கட்சிக்காரங்களும் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து குடும்ப தலைவருக்கும் பணம் சொல்லியிருந்தாங்கல்ல 1000 ரூபான்னு. அதுக்கப்புறம் வந்தவங்க கொடுத்தாங்களா, அதுக்கப்புறம் தகுதி அடிப்பில் வந்து என்ன கேட்டிங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு முதல் வரிசை, அதுக்கப்புறம் அப்படி எப்படி லிஸ்ட் எடுத்து. இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு உண்மையிலே வரல. ஆனால் எப்படி இது இல்லை புரியல. எப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 1000 வாங்குறவங்களாம் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு அந்த வழி வேணும்னு தெரியாதுல்ல. நடிகை தானே, இவங்கெல்லாம் பணம் நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க. இந்த அடித்த மக்களுடைய நிலைமை இவங்களுக்கு புரியும். ஏதோ ஒன்று கூப்பிட்டாங்க, அவங்களுக்கு செம்படிக்கணும், முட்டை அடிக்கணும், அடிக்கிற வேண்டியது. ஸோ என்னத்தை சொல்ல, இப்படி தான் நிலைமை போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சினிமா துறையில் யாரெல்லாம் விஜயாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா வன்மத்தோடு நிற்கான்னு கேட்டிங்கன்னா விஜயவருடைய முந்தைய தலைமுறை, அதாவது விஜயாவுக்கு முன்னாடி இருந்தே சினிமா துறையில் இருக்கக்கூடிய உச்சபட்ச நடிகர்கள் நடிகைகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு முட்டை அடிக்காங்க, விஜயவருக்கு பயங்கர எதிர்ப்பு பண்ணிக்காங்க. ஆனால் விஜயவலுக்கு அடுத்த கட்ட தலைமுறையில் உள்ளவங்கலாம் நிறைய பேர் விஜயவில் ஆதரிக்க மனநிலையில் இருக்காங்க. சில பேரால் சொல்ல முடியுது, சில பேர் வாய் திறக்காமல் இருக்காங்க. இதான் உண்மை. ஏன் அந்த முந்தைய தலைமுறைகள்லாம் விஜயவில் பார்த்தா அவ்வளோக்குள்ள பண்ணணும் கேட்டிங்கன்னா அவங்களால பண்ண முடியாதுன்னா இங்கே ஏகப்பட்ட நடிகைகள் அரசியல் தோற்று போனவங்க. ஸோ அவங்க ஜெயிக்காதவங்க.
ஸோ அதனால விஜய் அவர்கள் வந்து எங்க ஜெயிச்சுட்டா நம்மளை வந்து எல்லாரும் பார்த்தீங்களா விஜய் தான் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயிச்சார் அப்படிங்கிற பேரை வாங்கிட்டு வரோம், அவரும் நம்மள மாதிரி தோத்து அசிங்கப்பட்டு போனதுல வன்மமே இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்குள்ள திமுக முரட்டு முட்டா கொடுத்து விஜய் அவர்கள் விமர்சிக்கிறாங்க. இந்த சமயத்தில் மக்கள் நீங்கள் வந்து பிடிச்ச கதனைகளாக நம்ம நிறைய பேரை பார்த்து சினிமாவில் ரசிச்சிருப்போம். ஆனால் அந்த பிடிச்ச கதனைகளாக உண்மையிலேயே மக்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஜீரோ தான். அந்த வகையில் விஜய் அவர்கள் வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். நம்ம அவர் நினைச்சதை பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வாய்ப்பு கொடுக்காமலே யாரையும் வந்து நேராக முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க யாருமே பார்த்தீங்கன்னா உண்மையாக இல்லை. அதாவது கமலஹாசன் அவர்கள் பயங்கரமாக ரிமோட்டாக தூக்கி டிவியை உடச்சிட்டு வந்தார். வந்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா முரட்டு முட்டா கொடுத்துட்டு குடும்ப அரசியல் சரிதான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. எடுபடி மாதிரி ஆயிட்டார் திமுகவுக்கு. வேற வழி கிடையாது, மொக்கையா போயிட்டார். ஸோ ரஜினிகாந்த் வெளியில் இருக்கிறதுட்டு திமுகவுக்கு முரட்டு முட்டா கொடுக்காரு. எங்கே எந்த வகையிலாவது விஜய் வந்து ஜெயிச்ச கூடாது. விஜய் எதுக்குற சீமானா கூப்பிடு, சீமானை கூப்பிட்டு பாராட்டு தெரியும். சீமான் ரஜினிகாந்த் அவர்களை எந்த அளவுக்கு விமர்சிருக்காரு, சாட்டை எல்லாம் தெரியும். அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் விமர்சிச்சது சீமான் தான். இப்போ சீமானை கூப்பிட்டு வரவேற்று அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க பாருங்க. அப்போ விஜய் மீது உள்ள வன்மம் தான் எல்லாமே. ஸோ இந்த வன்மத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடித்து சுக்குநூறாகணும்னா விஜய் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நடுநிலைமையாக தான் பேசுவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் விஜய் கட்சி நடக்கூடிய எல்லா விஷயம் ஆதரவு தெரிவிக்கிறதும் கிடையாது. என்ன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த சமயத்தில் இவ்வளோக்குள்ள இவங்க எல்லாரும் எதிரியாக திரும்பி விஜய் அவர்களுக்கு இவ்வளோக்குள்ள வன்மத்தை கொட்டும் போதில் அந்த மனுஷன் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு திரும்ப திரும்ப நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுல உங்களுக்கு? இப்போ கூட ரீசெண்டாக என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு பார்த்தீங்கல்ல. சரி, ஓகே, எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ எவ்வளோக்குள்ள வெறும் வெஞ்சன்ஸில் வெறும் வன்மத்தை கேட்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வன்மத்தை உடைக்கக்கூடிய சக்தி உங்கள் கையில் தான் இருக்குது. திரும்ப நான் சொல்கிறேன், எல்லா வீடியோக்களையும் நான் சொல்கிறேன், இந்த தேர்தலில் பணம் சமய பொருளும் உங்கள் கைகளில் பணம் வரும். ஓட்டுக்காக வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா எந்த கட்சி கொடுத்தாலும் ஓட்டுக்காக பணத்தை கொடுத்தாலும் வேண்டாம் சொல்ல வேண்டாம். அது உங்களுடைய பணம் தான், வேறு வழியில் உங்ககிட்ட வருது. இந்த தேர்தல் சமயத்தில் வரும், அதை வாங்கிடுங்க. நீங்கள் வாங்காமல் வேண்டாம்னு சொல்லிட்டா கூட அது அவன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எது வந்தால் கூட உங்கள் மேலே இவன் வந்து நமக்கு ஓட்டு போடலை அப்படிங்கிற காண்டில் உங்களுக்கு நீங்களும் ஏழை மக்கள் ஏதாவது பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குது, ஏதாவது தராமல் கூட வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அவன் ஆட்சிக்கு வந்தால் கூட. ஸோ எதுக்கு பயிற்சிக்கிட்டு இவங்க கொடுத்தாலும் வாங்கிடுங்க, சரின்ட்டுருங்க. ஆனால் ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட காசு வாங்கிட்டோமே குச்சி உணர்ச்சி கொடுத்து அவனுக்கு தான் போடணுங்களாம் வேண்டாம். நீங்கள் ஓட்டு போடுறது உங்களுடைய மனசாட்சிப்படி உங்களுக்கு யார் இங்கே வந்து தமிழ்நாட்டை ஆண்டா நல்லா இருக்குது நாடு நாட்டு மக்களும் அப்படின்னு நினைக்கலாம், அவங்க தான் ஓட்டு போடணும். ஸோ அதனால் எந்த கட்சிகள் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் நிற்கிறாங்களோ தேர்தலில் அந்த கட்சிகளில் உங்களுக்கு பிடிச்ச கட்சி எந்த கட்சியோ அதுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. ஓகேவா? இதெல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்லி நிற்கிறேன். இன்னும் அடுத்த கட்ட அரசியலுக்குள்ள பார்த்துட்டு நாளைக்கு நம்மளுடைய வீடியோ வரும். ஓகேவா? பார்த்துங்க. பாய்.